மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு தம்முடைய 11வது அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடந்த மாதம் அளித்தது. அதில் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியை திணிக்கும் பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதைத் தொடர்ந்து திமுக இளைஞரணி சார்பில் இந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவையில் மாநகர திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் ஆயிரக்கணக்கான திமுகவினரும் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். ஆதிக்கமாக இந்தி பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்தி தான் இந்தியா என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வன்மையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கண்டிப்பதற்காகவும் ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இந்த கொள்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த போராட்டம் ஆதிக்க இந்திக்கு எதிராக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றி போராட்டமாக எங்களது இளைஞரணி செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஒரு மாபெரும் வெற்றி போராட்டமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது.